ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாழை தோட்டத்தில் ஒரு சின்ன மரத்தில் கூட ஒரு சின்ன கொலை போட்டிருந்து அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் ஃபஸ்ட்டில் வந்து நல்லா காற்றடிச்சிது. ஏதோ புயல் மாதிரி வந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம் வந்து கொலை போட்டதெல்லாம் விழுந்துருச்சு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்தில் போய் எந்த கொலையெல்லாம் விழுந்திருக்கு, இதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழை மரம். இது வந்து இன்னும் கொஞ்ச நாளையிலே கொலை போடும். இது கொலை போடலை, ஆனால் ரொம்ப பெருசு பார்த்துக்கோங்க. அந்த இலையை வெட்டும்போதே என்ன பெருசாக இருந்துச்சு, நீளமாக இருந்துச்சு. இது விழுந்ததை பார்த்து முன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியும் இயற்கையோட இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. காற்றடிக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? புயல் மாதிரி அடித்த காற்றுல நிறைய வாழை மரம் வந்து விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இது சின்ன மரம் தான், இது விழுந்துருச்சு. அப்புறம் இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுவரை போட்ட வாழை கொலையிலே அதுதான் வந்து பெரிய கொலை. நாங்கள் வந்து பொங்கலுக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிருந்தோம். அது விழுந்தோன்னே மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன பண்ண 2-3 நாளாக அதை வந்து இந்த கொலை தான் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இன்னும் விளையலை. பொங்கல் டைமுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம வெட்டியிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இது வந்து பாளையங்கொட்டை பழமாகும். இதுக்கு முன்னாடி நிறைய பாளையங்கொட்டை கொலை காய்ச்சிருக்குது. ஆனால் அதில் சீப்பு வந்து கம்மியாக தான் அடர்த்தோம். ஆனால் இதில் வந்து அதிகமாக அடர்த்திருந்து அதை இனி பழுக்க வைக்க முடியாதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. இந்த பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா இந்த காற்றுக்கு முன்னாடியே வேரோட பிச்சுட்டு அடர்ந்து தான் நிற்கிது. ஆனால் அதில் பப்பாளி பழம் காய்ச்சி முடியாத வரைக்கும் சும்மா போட்டிருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன் பார்த்திங்களா, ஒரு சின்ன வாழை மரத்தில் கூட கொலை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பொண்ணு குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு. அது இந்த மரம்தான். இதுவும் விழுந்துருச்சு. அதில் ஒரு சின்ன கொலை கிடந்து அதுவும் விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏத்தங்கொலை ஒன்று சின்னது போட்டிருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் முறிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மரங்கள் விழுந்த உடனே நமக்கு பலன் தரோம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்து நமக்கு வந்து அது விழுந்தோடனே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வாழைப்பூவெல்லாம் எடுத்து கூட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் எப்படியுமே ஆகாது, அதனால போட்டுட்டோம். அந்த பாளையங்கொட்டை பழத்தை நம்ம பழுக்க வச்சு பார்க்கணும். பழுத்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அது வந்து எவ்வளோ தான் வாழைத்தோரம் கூட்டு வைக்க முடியும்? அது வேஸ்ட்டு தான். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பல ஏக்கர் விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அழிவெல்லாம் அவங்க எப்படி தாங்கிக்கிடுவாங்க? பாவம்தான் நம்ம விவசாயிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோடைய திருக்கார்த்திகை அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் அவிக்கணும். இந்த தடவை கொழுக்கட்டை எனக்கு ஒழுங்காகவே வரவே இல்லை. நான் கொழுக்கட்டை மாவை பிடிச்சி அந்த ஓலையில் கரெக்டாக தான் வச்சுருந்தேன், பனை ஓலையில். ஆனால் என்னாச்சுன்னா அவிச்சு முடித்தோடனே அங்கே இங்கேமா கை கால் முளைச்ச மாதிரி ஆயிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாவை வந்து நல்லா கொல்லணுமா, நீ மாவை கொல்லாதனால தான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த திருக்கார்த்திகைக்கு நம்ம மாவை வந்து நல்லா கொன்று சூப்பராக கொழுக்கட்டை அவிக்கிறோம். அப்புறம் என்னோடய பையன்தான் விளக்கெல்லாம் வைக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவன் வந்து கரெக்டாகவே எடுக்கலை. ஏதோ அவன் எடுத்துருக்கதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாசலில் அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் அரிசி மாவு, மஞ்சள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அழகாக ஒரு கோலம் போட்டு அதுலேயே நாங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுருந்தோம். பிள்ளைங்க தான் தீபம் அணைய அது வந்து வச்சுட்டே இருந்தாங்க. காற்றும் கொஞ்சம் அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்காக கொழுக்கட்டை வச்சுருந்தோம்ல, அதையே வச்சு நம்ம சுவாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.